शिवसुतौ शिवभक्ता शिवादिमा अस्मदाचार्यपर्यन्ता गुरुवर्यान् नतोऽस्म्यः। श्री गुरुभ्यो नमः। शिवाय रुद्राय शिवार्चिताय महानुभावाय महेश्वराय सोमाय सूक्ष्माय सुरेश्वराय स्वाहाग्निनाथाय नमः शिवाय। खड्गं कपालं धमं त्रिशूलं संबिभ्रतीं चन्द्रकलावंसां पिङ्गोर्ध्वकेशीं सितभीमदंष्ट्रां भूयाद्विभूत्यै मम भद्रकाली। शिवाजी चंबल हर नमः पार्वती पतये हर महादेव तेनाडुरे शिवने पोற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஜெய ஜெய பத்ரகாளி அம்பிகே போற்றி போற்றி। எல்லாம் வல்ல அருள்தரு ஸ்ரீ பத்ரகாளி அம்பிகை உடனுரை ஸ்ரீ வீரபத்ரேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலே இந்த ராயபுரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலிலே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற இந்த மாபெரும் மாத்ரு யஜ்ஞம் சொல்லக்கூடிய மகா யாகத்திலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆலயத்திலே தொடர்ந்து இந்த சண்டி யாகத்தை வெகு சிறப்பாக பல தினங்களிலே ஆராயணம் ஜபம் ஹோமம் முதலான எல்லா உறுப்புகளோடும் மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். முதற்கண் அவர்கள் அனைவரையும் பாராட்டி இது போன்றதான வேட்கைகள் இந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கும் நலம் பயக்கக்கூடிய ஒரு அறச்செயலாக விளங்குகின்றது. ஒப்பற்ற நமது சமயத்திலே அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் கூறியதைப் போல அறம் செய்ய முதற்கண் விருப்பப்பட வேண்டும். விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு அதை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை அம்பிகை அளிக்கின்றாள். அதன் பிறகு அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற கிரியையையும் அவள் ஆகவே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது அம்பிகையினுடைய திருவருளினால் தான் நடைபெறும் என்பதை நாமெல்லாம் அதற்கு ஒரு கருவியாக விளங்கும். இதைத்தான் இச்சா ஞான கிரியா சக்தி என்று சொல்வார். இந்த சக்தி என்ற சொல்லுக்கு வல்லமை, ஆற்றல், தேஜஸ் என்றெல்லாம் பல பொருள்கள் உண்டு. எல்லா உயிரினங்களிலும் உடலிலும் வலிமை என்பது இருக்கு. நாம் எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதுபோல எல்லா உடலிலேயும் இந்த உலகத்திலேயும் அசையும் பொருள் அசையா பொருளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருளிலேயும் யாருமாகி நிற்கக்கூடியவள் இந்த பத்ரகாளி எனக்கூடிய சக்தி. இதை இந்த தேவி மகாத்மியம் எடுத்துக்கொள்ளும். யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா. உலகத்துல இந்த சக்தியாக இருக்கக்கூடியவள் இவள்தான். இவள்தான் இந்த உலகமாக இருந்து உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவள். உயிர்களுக்கெல்லாம் 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல்.
வழி நடத்தணும், அதான் ஒடுக்குதல். அடுத்தது நல்லதை கெட்டதை மறைத்து நல்லதை அவனை செயல்படுத்துமாறு செய்யணும், அதுக்கு திரோபாவம். அடுத்தது அவனுக்கு பிடித்த திருமண வாழ்க்கையையும் மற்ற உதவிகளையும் செய்து அவனுக்கு அனுகூலம். இப்படி இந்த 5 தொழில்களையும் அம்பிகை தான் செய்கிறார். இந்த உலகத்திற்கு 5 தொழில் செய்வதற்கு 5 தெய்வங்கள் வடிவத்திலே அம்பிகை இருக்கின்றார். ஒரே சக்தி. நெருப்புக்கு இருக்கக்கூடிய சக்தி என்பது வெப்பம் என்கிற ஒன்றுதான். அந்த நெருப்புல அரிசியை கடையில் வச்சா சமைக்கு தேர்ந்துடும், உப்பை போட்டா வெடிக்கு தேர்ந்துடும், பேப்பரை போட்டா கொசுக்கு தேர்ந்துடும், வெண்ணெயை வச்சா உருக்கு தேர்ந்துடும். ஒரே நெருப்பு, அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்ன்றது ஒன்னே ஒண்ணு வெப்பம் தான். அது எத்தனை வகையில வேலை செய்யுது பாருங்க. ஒரே வகை மின்சாரம், இங்கே ஒளிர்கிறது, இங்கே சுற்றுகிறது, இங்கே குளிர்ச்சி ஒளிர்கிறது, இப்படி பல பார்ப்பேன். அதுபோல் நாம் சக்தியை புரிஞ்சிக்கணும். சக்தி ஒன்றேயாயினும் அது பல வகைப்பட்ட செயல்களாலே பல பெயரையும் பல உருவங்களையும் அது தாங்கி நிற்கிறது. அந்த ஆதி பராசக்திக்கு தான் அவளே காளி என்றும் பவானி என்றும் துர்கை என்றும் பல திருநாமங்களை அடைகிறார். ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்தா விநியோககாரி. கோகே பவானி அவனேது விஷ்ணு, கோபேஜ காளி சமரேது துர்கா. ஒரே சிவசக்தி. இந்த உலகத்தை எல்லாம் காரணம். பூம்னா பவம்னா உலகம். உலகத்தை காக்கிற போது அவளுக்கு பவானின்னு பேர். இந்த உலகத்தை அவதாரம் எல்லாம் எடுத்து சரி பண்ற பொழுது, காப்பாற்றுற போது அவளுக்கே விஷ்ணுன்னு பேர். அதர்மத்தை கண்டு எப்ப கோபப்படுறாளோ அப்ப அவளுக்கு காளின்னு பேர். எப்ப அந்த அதர்மத்தை போக்குவதற்காக போரிடுகிறாளோ அப்பொழுது அவளுக்கு துர்க்கைன்னு பேர். இப்ப இங்க நடக்கக்கூடியது சண்டி ஹோமம்னு பேர். சண்டின்னா என்ன? நம்ம பொதுவா வீட்டுல எல்லாம் அடங்காத பையன் என்னடா சண்டித்தனம் பண்றேன். சண்டின்னா பிடிவாதம்ன்ற அர்த்தம் இல்ல, அடக்க முடியாதவன். பரமேஸ்வரன் ஒருவன் தான் யாருக்கும் அடங்காதவன், அடக்க முடியாதவன். ஆகவே அவர்தான் சண்டன். அந்த பரமேஸ்வரனுடைய சக்திக்கு சண்டின்னு பேர். யாராலும் அடக்க முடியாதவன். அவன் எல்லாத்தையும் அடக்கிடுவான். எப்பேற்பட்ட துஷ்டனையும் துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்டர்களை நல்லவர்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவள், சர்வ கர்த்தத்துவம், எல்லாம் அறியும் தன்மை, எல்லாம் செய்யமை, இப்படி தேவிக்கு 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் இருப்பதால் தான் அவளுக்கு பகவதின்னு பேர். அந்த குணங்களாலே இந்த 3 உலகங்களுக்கும் நல்லதை செய்கிறார். இதை தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அவனுடைய பெருமை மகிமைகளை கூற இயலாத அளவுக்கு இருக்கு. தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர் ஜகதோ கிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாதி விஸ்வம் त्वम् ஈஸ்வரி தேவி சராசரஸ்ய. தேவி மாதங்கள் இதெல்லாம் பாருங்க. இந்திரன் முதலானவர்கள்லாம் சொல்றாங்க, அம்மா நீ அல்லவா 3 உலகத்துக்கும் தாய், உன்னை தவிர ஆதாரமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லையே, நீ ஒருவருக்கு தானே இந்த 3 உலகத்துக்கும் ஜெகதீஸ்வரியாக இருக்கின்றாய், ஆயினாலே என்னை காப்பாற்றுன்னு தேவர்கள். எப்பொழுதெல்லாம் தேவர்களுக்கு இன்னல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆடி கொடுத்து அவர்களுடைய இன்னல்களை துடைத்தவள் இந்த சண்டிகா பரணி. நம் ஆலயத்தில் பத்ரகாளியாக விளங்குகிறார். இந்த சண்டியாகத்தில் ஜபம் செய்யக்கூடிய நவாட்சரி மந்திரம் இந்த காளியினுடைய பெயரை தாங்கி வருகிறது. பெரும்பாலும் அம்பிகையினுடைய மந்திரங்களில் எல்லாம் எழுத்துக்கள் தான் இருக்கும், பேர் இருக்காது. இப்ப நமசிவாயங்கிறோ சிவனுடைய பெயர் அந்த மந்திரத்தில் இருக்கு. அதுபோல அம்பாளுக்கு பேர் இருக்கான்னா பேர் இருக்காது, எழுத்தாவே இருக்கும், மாற்று ரூபம் மந்திராட்சரமணியா அம்பாள் இருப்பா. இந்த சண்டி நவாட்சரியில மட்டும் விளக்கமா சாமுண்டாயை
இச்சேன்னு மந்திரம். இது ஒரு விசேஷமான 9 எழுத்து மந்திரம். அந்த 9 எழுத்துல 3 எழுத்து முதல்ல ஐம் ஹ்ரீம் க்ளீம். இந்த ஐம் என்பது காளியினுடைய பீஜம், கிட்டத்தட்ட வாகீஸ்வரி சரஸ்வதி. ஹ்ரீம் என்பது மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரி 18 துர்கையோட பீஜம்னா விதைன்னா விதை போட்டாதான் மரம் முளையும். அதுபோல அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த சக்தி அங்க வந்து நிற்கும். கிளீம் என்றால் காளி. அது இந்த 3 பீஜம், வாக்கோத பீஜம், மாயா பீஜம், காமராஜ பீஜம் சொல்லக்கூடியது. இந்த 3 கூட்டமாக அம்பாளுக்கு உடம்பாரு. கூட்டத்ரய கடேபரா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்க. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைந்த ஸ்வரூப முகபங்கஜா. இந்த தலத்துக்கு ஒரு முக்கோணம், அதுக்கு கீழே தோளிலிருந்து ஆரம்பிச்சு தொப்புள் வரைக்கும் ஒரு முக்கோணம், அது மத்திய கூட்டம்னு பேர். அதுக்கு கீழே அந்த கட்டியதோ பாகத்தாரி, அப்படியாக அந்த சக்தி கூட்டம்னு பேர். இப்படி கூட்டத்ரய கடேபரா, அப்புறம் சக்தி கூட்டத்துக்கு நாம கட்டியதோ பாகத்தாரி, கூட்டத்ரயம்னு பேர். இந்த 3 பீஜாட்களும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியவர்கள் சண்டி. ஆகவே இந்த 3 காலத்துல மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதிங்கிறவர்களை இங்க சிறப்பாக வேள்வியிலே ஆராதித்து மகிழ்விக்கிறார்கள். இந்த சாமுண்டா என்பவள் ரத்த பீஜன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேரு ரத்த பீஜன். ரத்தம் ஒரு சொட்டு பூமியில உண்டா அவன் எத்தனை வயசுல எவ்வளவு பலசாலியோ அதே வயசுல அதே பலசாலியில இன்னொருத்தன் உருவாயிடும். ஒரு சொட்டு ரத்தத்துக்கு அப்படி அவன் மரம் இருந்தான். அதனால அம்பாள் அடிச்ச உடனே உலகம் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் சிந்தி உலகம் பூரா ரத்த பீஜ மயமாறி தேவர்கள்லாம் பயந்து போயிட்டான். ஒத்துக்கு 2 பேரை சமாளிக்கலாம், லட்சக்கணக்கான பேர் அசுராயிடத்தை எப்படி அம்பாள் சமாளிக்க போறான்? பயமாக உத்தமம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாலும் அம்பாள் கண்டி எப்படி படைக்க போறான்? அப்ப அம்பாள் இந்த அம்பாளை கூப்பிடலாம். சண்டிகா பரமேஸ்வரி என்ன பண்றா? ஏ சாமுண்டி இங்க வா அப்படின்னு நம்ம பத்ரகாளியெல்லாம் கூப்பிட்டாள். கூப்பிட்டு என்ன பண்றா? நான் இந்த அசுரனை அடிப்பேன், அவன் ரத்தத்தை சிந்துவான், அந்த ரத்தத்தை எல்லாம் நீ கையில வச்சிருக்கிற பானை பாத்திரம் அதுல நீ பிடிச்சு அவன் ரத்தமே இல்லாம போயிடுவான்னு ஒரு யுத்த முறையை சொல்றான். இந்த காட்சி அதன்படியே செய்யறா. அதனால அந்த சண்டன் முண்டனை அழித்து அவளுக்கு அம்பாளுக்கு கொண்டு வந்து காணிக்கையா கொடுத்தாள். அதனால பரமேஸ்வரன் இவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். நீதான் இனி சாமுண்டி, இந்த 7 உலகத்துக்கும் மூத்தவளாக நீ இருக்க கடவாய். பரமேஸ்வரன் கொடுத்த பட்டம் இந்த சாமுண்டி. 7 லோகம், பூலோகம், தூரலோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம், கைலாசம். இந்த பூலோகத்துக்கு பிரம்மா, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி அப்படி போட்டு அந்த சிவலோகத்தில் இருக்கிற சாமுண்டியாக அம்பாள். அப்படியாக இந்த சாமுண்டி என்று சொன்னால் காளி. அப்புறம் என்ன பத்ர என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பத்ரம் என்றால் மங்களம். பத்ரம் என்ற சொல்லுக்கு உலகத்துக்கு மங்களம், தானே மங்கள வடிவமாக இருந்து தன்னை வணங்குவவர்களுக்கு மங்களத்தை செய்யக்கூடியதாகவே இவளுக்கு சர்வமங்களா பத்ரான்னு பேர். காலம்னா யாரு? பரமேஸ்வரனுக்கு தான் காலம்னு பேர். யுகம், வருஷம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. 6 மாசம் ஆயிரம் ஒரு வருஷம் தெரியும், 60 வருஷம் ஒரு யுகம். இப்படி யுகம் வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கு மேலேயே இருக்கு மன்வந்தரம், கல்பம், இப்படி எவ்வளவோ. அப்படி கால வடிவத்துல இருக்கிறவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். வேதம் சொல்லுது காலாய நம கலவிகரணாய நமோ. இந்த காலத்தை பகுக்கிறவனும் கால வடிவத்துல இருப்பவனும் அந்த இறைவன் தான். அந்த காலனுடைய சக்திக்கு காளின்னு பேர். இந்த காளி எப்படி இருக்காளா? கலா காட்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி. இப்ப நம்ம இந்த நேரம், காலம், பகல், இரவு, திதி, காலம், நட்சத்திரம், பஞ்சாங்கத்துல சொல்றோமே எல்லாம் அந்த காலம் இல்லை. காலம் அனாதி. காலத்தால
அபிநயேதி ததா லோகே சா நித்யாபி அபிதீயதே. இவர்கள் படிக்கிற அந்த மந்திரம் சொல்றதுக்கு தேவர்களுக்காக அம்பாள் எப்பப்பெல்லாம் இந்த உலகத்துல தோன்றி நம்முடைய தொல்லைகளை நீக்கி காப்பாற்றுறாளோ அப்பையெல்லாம் அவள் உண்டானதா உபச்சாரமா சொல்லப்படுறாள். உண்மையில அவளுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. அவள் நித்தியமானவள், ஸ்ரீசக்கரத்துல நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த ராணி எப்படி இருக்கா? நம்ம இந்த ஆலயத்தில் அப்படி இருக்கா. கட்கம் கபாலம், அந்த சூர கபாலத்தை வச்சுட்டு பைரவியை போல இருக்கா. வில்லு அம்போட வச்சிருக்கா. கமரும் திரிசூலம், உடுக்கை சவுண்டு, உடுக்கை நடராஜ பெருமான போல. ஒரு பக்கம் ஒளி தீச்சுடர் அதை வச்சிருக்க. அப்பேற்பட்டதான அவள் என்ன பண்றா? இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து நம்மை காக்கிறார். அசுரன் தேவன், அசுரன்னா இவ ரெண்டு பேர் யாருன்னா நல்லவா கெட்டவா, தர்மம் அதர்மம், இந்த ரெண்டு தான். அதே புராணங்கள் தேவர்களாகவும் அசுரர்களாகவும் சொல்லுது. மனிதனிடையும் அசுர குணங்கள் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ஆணவம், கர்மம், மாயை, 9 குணம். இந்த 9ஐயும் போக்கக்கூடியவள் இந்த அம்பாள் தான். அதான் நவாத்மிகான்னு பேர். அம்பாள் 9 பேர் இந்த தேவி மகாத்மியத்துல சம்ஹாரம் செய்கிறாள். சம்ஹாரம்னா ஒடுக்குதல் தான். கண்ட்ரோல் பண்ணி அவருக்கும் அனுகிரகம் பண்றாள். வைஸ்வபி பிரகதி தெய்வ ஜயாத்மனே. பரமேஸ்வரன் 3 புற அசுரங்களை அழித்தார். அவன் மன்னிப்பு கேட்ட உடனே அவனுக்கு பதவியை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டார். கடவுள் தண்டிப்பாரே தவிர நம்மை அனுகிரகம் அருள. அதுபோல மகிஷாசுரன் திருத்தல, கடைசியில திருந்தனா. அவன் எப்பயும் என்ன பூஜை பண்ணா உன் தலைமையில தான் பூஜை பண்ணுவான்னு ஒரு பதவியை. இன்னைக்கு அந்த மனிதன் தலைமையில் அவன் அப்படி அவன் ஒரு பேச்சை பெற்றான். அவன் மனிதனாக பிறந்தாலும் ஒரு முனிகுமாரனா, முனிவருக்கும் அசுர பெண்ணுக்கும் பிறந்தான். அசுர குணம் மேல வந்து அசுர குணம் போச்சு, அருள் அவனுக்கு கிடைச்சு. அப்படி அம்பாள் யாரையுமே கோபமா பார்க்கறதுக்கு உக்கிரமா தெரியலான்னா எதுக்காக? தர்மம் பண்ணணும், தர்மத்திலிருந்து நழுவக்கூடாது. இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. இந்த உலகத்துல எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மத்துக்கு சங்கடம் வருமோ அப்பெல்லாம் நான் பல வடிவத்துல அவதரிப்பேன். அவதரிச்சு அதையெல்லாம் போட்டி நிலைநாட்டுவேன். அது அப்படியே சொல்ற தேவி மகாத்மியத்துல அம்பாள். கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையே அதே கிருஷ்ணருக்கு தங்கையாக தோன்றியவள் இந்த துர்கா பரமேஸ்வரி சொல்றா. இப்படி இத்தனை யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி ததா ததா அவதீர்யாகும் கரிஷ்யாமி. இப்படி எப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு ஆபத்து வருமோ அசுரர்களாலே அப்பொழுதெல்லாம் நான் தோன்றி அதை போற்றுவேன். என்ன நம்ம மேல கருணை பாரு. அது தைரிய கருணையே வடிவமானவள் இந்த காலம். அப்பேற்பட்ட கரையிலே 9 அசுரர்கள் யாரு? மாதான்னா ஜெகன் மாதா. மாதர்மே மது கைட அக்னி மகிஷ பிராண பகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்தினி நிஷேடீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிசும்பாபகே சும்பத்வம்சினி சம்ஹர ஆசுதுரிதம் துர்கே நமஸ்தேம்பிகே. நம்பள் மது கைண்டவன், மது கைண்டவர்தி. அடுத்தது மகிஷாசுரன், மகிஷாசுரன். அடுத்தது சண்டன், முண்டன், ரத்த பீஜன். அதே போல தூர்கலோச்சனன், நிசும்பன், சும்பன். மொத்தம் 9 பேர். இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் போக்கி நம்மள ஞானத்தை கொடுக்கிறார். ஞானமே வடிவமானது. யாரெல்லாம் ஞானத்தை வேணும், அப்படி மோட்சத்தை அடையணும்னு இன்மை பயன் போகம், மறுமை பயன் மோகம். இந்த காடிய வடிவம்னா எல்லாரும் மனக்கணதாக ஆயிடும். ஏன்னா சர்வதேவ மகிமீசாம் மகாலட்சுமி மாம் கிருபா. மேதஸ் மகரிஷி உபதேசம் பண்ணார். சர்வதேவ மகியாக
நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி பஞ்சபான் மன்மதனுடைய அஞ்சலி பஞ்சபான சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள். கியாதினா புகழ், இந்த மாத்தி ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அவளுடைய திருவடி ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. அதனால என்ன பண்ணணும், நான் அவளுடைய சரணத்தை துர்காம் தேவியும் சரணமாம் பிரபத்தியே, மா காளி உன் காலடியை நான் சரண் புகுகிறேன். அப்படியே சரணாகதியா வேதம் அதான் சொல்லுது. துர்கா சுத்தம் சரணம் பிரபத்தியே. மகாலட்சுமியை புகழக்கூடிய வேதம் லட்சுமியும் சரணமாம் பிரபத்தியே. சுவாமியே சரணம் ஐயப்பாங்க, அம்மா சரணம் போ, சரணாகதின்னு பேர். அப்படி அதான் சொல்ற, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பறிவோடு. அப்படிதான் சிறந்த சக்தி அருளாளர், எதையும் சக்தியாகவே பார்க்கக்கூடிய. என்ன பண்ண அம்மாவா தண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கா, ராஜா வரலாம் பக்கத்துல இருக்கிறதுக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கிறான். அவருக்கு அவர் அப்பா முகம் அவருக்கு மேல தெரிஞ்சுட்டு இருக்கு. தோருக்கு இந்த பௌர்ணமி தான் வெளியே அமாவாசை இருக்கு, அவர் அகக்கண்ணில் பார்த்த பௌர்ணமியை சொல்லிட்டார். எல்லாரும் இருக்கா, என்ன இது பெரிய மகான் சொல்றா, இப்படி தப்பா சொல்லிட்டாரு. பக்தனுடைய வாழ்க்கை பொழிக்க கூடாதுன்னு அம்பாள் ஆகாசத்துல வந்து தான் தோட்ட கைக்கு போட்டு பௌர்ணமியை காண்பிச்சார். அவன் அந்த அரச தண்டனையிலிருந்து மீட்டுட்டார். எதுக்கு சொல்றேன், அவ்வளவு கருணையின் வடிவமானவள் இந்த காளி. அவள் பலிகவி பஞ்சமி. பலிகவினா பலிகரை போலவே வடிவம். அவள் எப்படி உடுக்கையும் பாசமும் வச்சிருக்கா, கையில சூழமும் கபாலமும் வச்சு, சூழம் முச்சூழம் ஆணவம் கண்மம் மாயி. இந்த உலகத்துல எதெல்லாம் மூணு மூணா இருக்கோ எல்லாம் சூழம். சூழத்துல எல்லா தெய்வமும் இருக்கு. அதை வலது கையில வச்சு உன்னுடைய முன்மலத்தையும் போக்கி உன்னை முக்கிய கொடுக்க வேண்டும். நம்முடைய பாசத்தை எல்லாம், நம்முடைய பாபத்தை தோஷத்தை எல்லாம் அவ அந்த பான பாத்திரத்துல ஏறி அவள் சரி பண்ணி பாவத்தை போக்கலாம். துர்கே துரிதம் ஹரே. பாசம் இருக்க பாசத்தை போக்குது. ஆணவம் கர்மம் மாயை மாதிரி நமக்கு மாயா பாசம் கர்ம பாசம். இந்த கர்மா வினை நம்ம எல்லாம் சொகத்தை விரும்புகிறோம், ஆனால் துக்கம் கேட்காமலே வருது. இந்த துக்கம் ஏன் வருது, இந்த துக்கத்தை எப்படி போக்குறது, அதுக்கு என்ன வழி அப்படின்னா வினை பயன்களால் தான் நமக்கு எல்லாமே. நாம் செய்த வினை தான் இப்ப நமக்கு சுகமும் துக்கமும். கடவுள் பார்த்து கொடுக்கல, கடவுள் உதவிதான் பண்ற. என்ன பண்ற, உடம்ப கொடுக்குற, உலகத்தை கொடுக்குற, நமக்கு அனுபவிக்க ஆயுத கொடுக்குற. நாம் தான் என்ன செய்யறோமோ அதனுடைய பயனை நாம் அனுபவிக்கிறோம். ஆக இந்த வினைகள் அழிந்தாலொழி நமக்கு முக்தி கிடைக்காது. இந்த வினைகள் அழிவதற்கு வழிபாடு முக்கியம். அததான் பண்டிகை திருமுறையில் அடியார்கள் தான் சொல்றாங்க. அண்ணாமலை தொழுவார் நினைவில் வருவார். அப்படி இந்த நாம் செய்த வினையெல்லாம் போகணும்னா ஆலய வழிபாடு பண்ண வேண்டும். அதெல்லாம் சொல்ற பஞ்சபாணி பஞ்சர் உயிரவி இன்னும் உயர் சண்டி. என்ன சொன்ன, இந்த சண்டி ஹோமத்தை மட்டும் உயர்ந்து பட்ட உயர்வானவளாம் சண்டி. அதாவது உயர் சண்டி காளி. உடனே என்ன சொன்ன பார்த்தோம், உயர் சண்டி காளி ஒளிரும் கலா பைரவி. அப்படி பாலா கூட்டுறது முடியாது. இப்படியாக இந்த அபிராமி பற்று இந்த சண்டி யாகத்தையும் இந்த பத்ர காளியினுடைய மகிமையையும் சொன்னார். அவள் எப்படி இருக்காளோ, உத்ததோ மதுரைதோ மகிஷாசுரன் சரித்யதம் தும்ரலோச்சன சண்டமுண்டக ரக்தபீஜமுகம் சகான் துட்ட சும்ப நிசும்ப மத்தினி நந்தி தாமர நந்திதே விஷ்டபத்ரய துர்த்திகாரிணி பத்ரகாளி நமோஸ்துதே. நமக்கெல்லாம் துயரத்தை போக்கி துஷ்டிகாரி
எல்லாருக்கும் போகங்களை கொடுக்கிற போது ஈஸ்வரியா இருக்கா. எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணும் பொழுது அருளும் பொழுது சதாசிவ. இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்லுகிறது? ஸ்ரீ பிரம்ம ரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. ஐந்து தொழில்களையும் எப்பயும் செய்து இந்த உலகத்திற்கு உயிர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய. கர்மா இருக்கிற வரையில் நமக்கு ஞானம் வராது, ஞானம் வராத வரையில் முக்தி வராது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனித வாழ்க்கை எப்பயுமே குறைவானதான். அந்த குறையிலிருந்து விடுபடணும்னா என்ன பயன்னா கடவுளை வழிபாடு பண்ணணும். இதை அப்பர் பெருமான் மாயவரம் தேவாரத்தை சொல்ற மயிலாடி குறை வீலோம் கொடு மாமுத வாழ்க்கையால் கரை நீலாவிய கந்தனன் தோழினன் மறைவலான் மயிலாடு துறையுரை மறைவலான் மயிலாடு துறையுரை இறைவனீழ் கடல் ஏத்தி இருக்கவே. நம்ம எப்படி இருக்கணும்? இறைவன் நீழ் கடல் ஏத்தி இருக்கவே. இறைவனுடைய திருவடிகளை அந்த சிவசக்திகளுடைய ரெண்டு பாதத்தையும் நாம் நம் உள்ளத்திலே இருத்தி அம்பாள சரண் புக வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் என்கிறார். ஆகவே அவள் எப்படி இருக்கின்றாள் என்று சொன்னால் சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்திர் ஜடாத்மிகா. அசையும் பொருளையே சக்தி. இந்த உலகத்தை பிரிச்சா ரெண்டு விதம். ஒன்று அசைகிற பொருள், இன்னொன்று அசையாத பொருள். ரெண்டு விதமா பிரிச்சு. அசைகிற பொருள் நம்மதான் உடம்பு, காடுகள், இளம்புகள் எல்லாம் ஜங்கம். அசையாத பொருள் மலை முதலான பொருள். இதெல்லாம் நம்ம இருக்கா. சிச்சக்தியாக அறிவு பொருளாக, அறிவு பொருளாக அசையும் பொருளிலும், அறிவற்ற சக்தியாக அறிவற்ற பொருள்களிலும் அவ்வாறு பாரதி சொல்வார். யாருமாகி நின்றாயிருக்காது எல்லாம் அவதான். இந்த உலகமே அம்பாள் தான். ஜெகத் சக்தி மயம் வித்யாது சக்தி பிரேரயிதா சிவா. அந்த சக்தியை தூண்டி அந்த சிவன் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கக்கூடிய தர்ம சம்பர்த்தினி அறப்பழக்க நாயகின்னு பேர் அம்பாள். எப்பெல்லாம் அறத்திற்கு பாதிப்பு வருகிறதோ அப்பெல்லாம் தோன்றி அறத்தை நிலைநாட்டுவார்கள். அப்பேற்பட்டதான இந்த நம்பிக்கை ஞானத்தை கொடுத்து நம்ம எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய. அப்ப நம்ம செய்ய வேண்டியது இந்த பிறவியிலே அரிதான இந்த மாநில பிறவி இறை வழிபாட்டிற்காகவே உரியது. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார், வைத்த நந்தனக்கே தலையும் என்னாகும் நெஞ்சமும் மருந்தம் ஒன்றின்றி புத்தனம் தனக்கே திருவடிக்கு அடிமை உரைத்த கால் பைத்த பாம்பாக்கு ஓர் கோவணத்தோடு பாச்சிலா கிராமத்து எம் பரமர் பித்தரே ஒத்து ஓர் நச்சிலராய் இவரது இல்லையோ பிரானார். அந்த இறைவனை தவிர நமக்கு பெரியது ஒன்றுமே இல்லை. அவர்தான் பெரியது. அவர் என்ன பண்ணா? அவரை வாழ்த்துவதற்கே வாழி வாழ்த்த வாழி நினைக்க மழை நின்றும் தாழ்த்த சென்னியும் தந்த பலன். அப்பர் பெருமான் திரு அந்த மாலையிலே கலையே நீ மணந்தாய் என்று ஆரம்பித்து
பாடியில அடியுள் நாடி படலி கோடியில ஜாதகர கோடி மணி கிரண கோடி கமால பத கோடி கமால பத அதே பாடியில கந்தி புஜ சாடி கவித்வரி பாடி மதாதிபசுதா கோடி குரத் கவிதை தாடி உதார முகி வாகிடி கமோது வினுதான் வீடீரதேன வினுதான் அஸ்வத்தாகி ஸ்தோத்திரம் மகாகவி காளிதாசன். தேவர்களுடைய எல்லா பெண்களும் அம்பாள் அறியப்படுகிறார். சேதி பவன் நிகில கேதி கடம் பவன வாடீஷும் நாகி படலி சொர்க்கலோகத்தோட பெண்கள் அம்பாளுக்கு பணிவிடை செய்யறார். மிக அழகாக அந்த காளிதாசன் காளியினுடைய பெருமையை மாதா மரகசியாமா மாதங்கி மதசாலினி புர்யாத் கடாட்சம் கல்யாணி கலந்தானவாசினி. அப்படி சியாமலா தண்டத்தை சதுர்புஜே சந்திரகலா வகம்சே குஜோன்னதே குங்குமராரசோமி புண்டேஷு ஆகாங்குதருட்பவான அஸ்தே நமஸ்தே ஜகதே ரமாதா. இப்படி இந்த காளியினுடைய மகிமையை இந்த தேவி மகாத்மி இந்த மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர மந்திரம் 13 அத்தியாயம் 14 லோகம் 13 லோகத்தையும் தாண்டி அம்பாள் இருக்கார். பூத்தவளே புவனம் 14 பூத்தவனும் காத்தவள். இந்த 13 லோகத்தை கடந்தா அம்பாளுடைய உலகத்தை அணுகுள். அதான் இந்த 13 அத்தியாயத்தையும் 13 அத்தியாய ஹோமம் பண்ணி நவராத்திரி ஹோமத்தை பண்ண அம்பாள் போய் தேவியுடைய ஸ்ரீபுரம் சிந்தாமணி போய் அப்பேற்பட்டவர் தன்னுடைய உலக பதவியை கொடுக்கக்கூடியவள் இந்த பராசக்தி என்ன செய்கிறார்? அந்த தேவி மகாத்மியத்துல 13 அத்தியாயம் 3 சரித்திரங்களாக இருக்கு. முதல் சரித்திரத்துல மதுரைண்ட பாதம், அந்த ஒரு ஸ்தோத்திரம் பிரம்மா தேவியை யோக நித்ரா ஸ்வரூபமாக மனிதனுக்கு எது இல்லைனாலும் தூக்கம் முக்கியம். இந்திரியங்கள் இந்த உடலுக்கு ஓய்வு முக்கியம். ஓய்வு கொடுத்ததுன்னா மறுநாள் வேலை செய்ய முடியாது. அதுபோல் அம்பாள் நமக்கு ஜாகிரத சொப்ன சுசுப்தி ஸ்வரூபமாக நமக்கு நினைவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை 3 நிலையிலும் அருள் புரியக்கூடிய ஒரே சக்தி எதுன்னா இந்த பராசக்தி தான். ஜாகிரத சொப்ன சுசுப்தி துரிய துர்யாதீசாத்மிகா அம்பாள். அப்படியாக இந்த உடம்பு இயக்கணும். இந்த உடம்புல எப்படி இருக்கு? 9 தாத்துக்களாக நவாத்மிகா லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லி இருப்போம். அதுக்கு பொருள் தெரியாது. அதுக்காக நம்ம உடம்புல என்னென்னலாம் இருக்கு டாக்டர் என்ன சொல்லுவோம்? எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், காத்து, இப்படி என்னென்ன 9 மஜ்ஜா மேகா இதெல்லாம் அம்பாள் இருக்கலாம். அஸ்தி சம்ஸ்கிதா, ருதிர சம்ஸ்கிதா, மேகா சம்ஸ்கிதா, லலிதா சகஸ்ரநாமம். இந்த 9 கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த நவகிரகங்களுக்கு நாயகியாக இருக்கக்கூடியவள் இந்த பராசக்தி நவாத்மிகா, நவாட்சரி தேவன். அப்பேற்பட்டதான இந்த நவ சண்டிகா பரமேஸ்வரியை ஆராதித்தா நவகிரக தோஷங்கள் எல்லாம் போயிடும். இந்த சண்டி பிரம்மதேவ ஸ்தோத்திரம் இல்ல பெருமாள் கண்ணுல ஹரிநேத்திரகாலயம் பெருமாள் அதே யோக நிலையில தூங்கிட்டு இருக்க. அவர் தொப்புள்ள அந்த பிரம்மாவை அவர் காதுலேருந்து 2 அசுரன் போய் பிரம்மாவோட சண்டை என்ன சண்டைக்கு இருக்கலாம். நீங்க தூங்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் பார்த்தா பகவானுக்கு கண்ணுக்கு கமல கண்ணன்னு பேர்.
அதுவே ஒவ்வொரு தேவதை அதெல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க. அக்னி துர்கியை ஜெய துர்கியை பண்றது, மாதங்கியை ஆராதனை பண்றது, ஆகார மாசத்துல வாராகியை ஆராதனை பண்றது. 5 நவராத்திரி பட்டங்கள். அந்த 5 நவராத்திரியிலும் தேவியை சொல்றாங்க. அப்படி தேவி பட்டங்கள் 12 மாசமும் உண்டு. பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா கௌரி பட்டம், தீபாவளி அன்னைக்கு மட்டும் கேதார கௌரி பட்டம். மற்ற மாசத்துல உள்ள கௌரி பட்டத்தை கலப்பிக்கிறேன். 12 மாசமும் கௌரி பட்டம் அம்பாளுடைய பட்டம். அப்படி அம்பாள் மகா பதிவிரதா சக்தியினாலே பண்டாசுரனை அழிச்சார். பண்டாசுரன் ஒருத்தன் வந்தான். அவன் பெண்களால அழியாத வார்த்தை கேட்க மறந்துட்டான். பெண்கள் தானே அலட்சியமா எல்லாராலையும் வெல்ல முடியல. அம்பாள் பாராளா வந்தா. இந்த சின்ன குழந்தை தானே நினைச்சான். அவளால சமாளம் பண்ண கேட்டான். இது தேவ கங்கா கஷ்டம். அப்படி அவளுக்கு மந்திரினியாக மாதங்கியும் தண்டினியாக வாராகியும் இருந்து அவள் படைகளை நடத்தி வெற்றியை, அதனால நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவள் இந்த வீரமாகாளி என்பதை நமக்கு மத்தியம சரித்திரத்தில் மகிஷாசுரனுடைய, உத்தர சரித்திரத்தில் சும்பந்து சும்பந்து பல கோடி கல்பத்துக்கு அப்புறம் உண்டான். அவனுக்கு கீழே பல தளபதிகள், சண்டன் முண்டன் தூர்மலோச்சனன், அவன் கண்ணுலேருந்து போகிறது, இன்னொருத்தனுக்கு ரத்த பீஜன், அப்படி பலவிதமான அசுரர்களை அவன் வச்சுட்டு அதற்க பண்ணிட்டு இருந்த போது அவனை சமாதானம் பண்ணுறதுக்காக அம்பாள் உத்தரவு. இப்படி 3 சரித்திரங்களாலே இந்த சண்டி யாகம் செய்யப்படுது. இந்த யாகத்துல விசேஷமா பழங்கள், நம்ம தான் ஒரு விதை வச்சா அந்த மரம் எப்ப பலன் கொடுக்கணும் பார்ப்போம். எதுவுமே பயன் இல்லாத காரியத்தை நம்ம செய்வோம். அந்த பயன் என்னன்னா பலன். வாழை மரம் வச்சா எப்ப கால் போடணும் பார்ப்போம். அது போல நம்ம ஒரு சமயம் ஒரு வழிபாடு பண்ணா இதுக்கு என்ன பயன் கிடைக்கும்? இன்மை பயன், மறுமை பயன். அறப்பொருள் இன்பம் 3 இன்மை பயன். வீடு பேரு மறுமை. இதுக்கு விதை நிறையா இருந்தா மறுபடியும் கிடப்போ. விதை வீணாகி போயிட்டா பிறப்பு இருக்காது. விதை எது? கர்மா. ஆகவே இந்த சண்டி ஹோமத்தினுடைய பயன்கள்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரியும். ஏழு பழத்தெல்லாம் போய் குண்டத்தில் போடுறாங்க. முதல் அத்தியாயத்துக்கு விழாம்பழம். விழாம்பழம் பார்க்கறதுக்கு விஷ்ணு கர்ணமாவோ காது அழுத்திலேருந்து உண்டான மதுரையில ஒரு அழுத்து. அந்த விழாம்பழம் கருப்பா அழுக்கோட இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விதை இருக்கும். அது மூலாதார பொதுப்பாடக்கும் மிகப்பெரிய மருந்து. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய அருமருந்து விழாம்பழம். அதை ஓமம். அடுத்தது நிறைய முத்து இருக்கக்கூடிய மாதுளம் பழம். அடுத்தது நார்த்தம்பழம், பாக்குப்பழம். பாக்குப்பழம் துவப்பு, துவப்பு நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால அந்த பாக்குப்பழத்தால துர்கி கோபம். இப்படி ஒவ்வொரு பழமாக பண்ணிட்டே வரும். உக்கிரமான 7வது 8வது அத்தியாயத்துலாம் பூசணிக்காய், மாம்சத்தை சாப்பிடக்கூடிய காளி, காளியாவின் போயிப்பா. அவளை சுத்தி சத்த மாதாக்கள் வரா. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சதா கரும்பு, கிழங்கு இதெல்லாம் போகணும். பூசணிக்காய் காளிக்காய் சத்த மாதாக்கள் கரும்பு, வாராணிக்காய் கிழங்கு, கிழங்கு வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கந்த மூல பராதி. அடுத்தது சாமுண்டி பூசணிக்காய் ஹோமம். இந்த சம்மாரம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பழங்கள் மாறிட்டு கடைசியில என்ன? வாழைப்பழம். 14 வாழைப்பழத்துல அவ்வளவு ஊத்தியா கொஞ்சம் 9 வாழைப்பழம் அவசரத்துக்கு போறதுக்கு அந்த ஒரு பழம் தான். பழத்தை வாங்கி கொடுத்தா உடனே சாப்பிட முடியுமா? பெருசுதான், பெருசா இருக்கு. ஆனா உள்ள 3 ஸ்டேஜ் போகும். தேவையை கொடுத்தா உடனே சாப்பிட முடியுமா? வாழைப்பழம்னா உடனே சாப்பிடலாம், பசியா. வாழைப்பழத்துக்கு என்ன குணம்? விதையால முளைக்காது. விதை இருக்கும், விதை போட்டா முளைக்காது, கிழங்கால தான் முளைக்கும். அப்ப அதான் வாழை அடி வாழை பிறப்பு இருந்தாலும் வரும். இந்த விதைய வறுத்துட்டா முளைக்குமா? முளைக்காது. தீட்சையில வறுத்துட்டா முளைக்குமா? முளைக்காது. அந்த தீட்சையை கொடுக்கிறவ யாருன்னா அம்பாள் தான். தீட்சிதா தைத்திய சமணி. நான் சொல்றது வேதம் கேட்குது. தீட்சா சமே தபஸ்தமே. எனக்கு தீட்சையை கொடு, தீட்சையை பண்ண மந்திரத்தால ஜெபிச்சு தவம் பண்ற சக்தியை கொடுன்னு வேதம் கேட்குது. அம்பாள்
அவனுடைய மண்டலம் இந்த முரண். அதனால ராகு காலத்துல துர்க்கையை போய் பூஜை பண்ணா. ஏன்னா ராகுக்கு தோட்டம் இருந்தா அவனுடைய மேலதிகாரியை போய் பார்த்துட்டா அவள் சொல்ற அவள் பக்தனா துர்க்கையினுடைய பக்தியா இல்ல இவளுடைய நாடு தோட்டத்தை போய்க்கிறேன்னு நமக்கு எப்படிப்பா ராஜாவே தெரியல போது நம்ம ஏன் வாயிற்காரங்கிட்ட போய் கேட்கக்கூடாது? அடியாருக்கு என்றும் நிகழ் என்ன நம்ம அம்பாளுக்கு அடியாரா இருந்துட்டா கோள்கள்லாம் நம்மள ஒண்ணும் பண்ண. நம்ம அவர்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்னா இதெல்லாம் நம்மள பாடாப்படும். அப்படி அந்த முகத்துல ஒரு பெண்கள் சௌபாகிய திரவியங்களால என்னென்னலாம் கருதுகிறார்களோ மஞ்சள் குங்குமம் சந்தனம் சீப்பு கண்ணாடி வளையல் எதெல்லாம் மங்களம்னு நினைக்கிறோமோ துணி பட்டு புடவை ரெண்டு துணி எல்லாத்தையும் அதை வச்சு பூவும் கொட்டு எல்லாம் அதை அடியா அச்சதம்னு குறைவற்ற செய்யும். அதையெல்லாம் வச்சு அக்னியில நேரம் சமைக்கும். தியாகம் அக்னியில போட்டா நோக்கிட்ட முழு தியாகம். இது உனக்கே நம்ம ஒன்றும் கட்டணம் நினைச்சோம்னா எனக்கு ஒரு புது வாங்கலாம். அக்னியில போட்டாச்சுன்னா திருப்பி பஸ்பம் முழு தியாகம். அதான் யாகம், சாக்ரிஃபைஸ் தான் யாகம். அப்படியே நம்ம அம்பாளுக்கு இந்த முரத்துல வச்சு ஹோமம் பண்றதால நமக்கு சௌபாகியம் யோகங்கள் எல்லாம் தங்கும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீமை எல்லாம் போய்விடும் என்ற ஒரு தத்துவத்திலே இந்த சண்டிகை யாகமானது செய்யப்படுகிறது. இது மார்க்கண்டேய புராணத்துல ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜா அவன் தன்னுடைய நாட்டையெல்லாம் இழந்து எதிரி இல்லாத நாடு இழந்து உறவுகளை மனைவி மக்களை இழந்து ஒண்ணுமே இல்லாம காட்டுல அலைஞ்சு தெரியலாம். அதே போல பல கப்பல் போன பெரிய செல்வந்தர் ஒரு பெரிய வியாபாரி அவரும் மனைவி மக்கள் எல்லா செல்வமும் அழிஞ்சு போய் ஒரு பைசா கூட இல்லாம காட்டுல திரிஞ்சு அந்த வியாபாரியும் அந்த ராஜாவும் ஒருத்தர் பார்த்தாங்க. நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோம், இப்படி ஆகி போட்டு இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கிற போய் கடவுளை பார்க்கணும். நம்ம ஒரு கட்டம் வந்துட்டா உடனே கடவுளை செஞ்சு அவருக்கு என்ன மனையே பார்த்துட்டு அப்படி நினைக்க கூடாது. கட்டம் வரும்போது காரணம் கடவுள் அல்ல. அப்பதான் இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆசை வச்சாச்சுன்னா அது அறியறதுக்கு குரு கிட்ட போகும். இவங்களுக்கு இந்த ஒரு ஜிக்னாசை வந்து இந்த உலகத்துல துக்கத்துக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அங்க போனாங்க. இந்த பெரிய மேதாவி மேதசுங்க மலர்விக்கு இருக்க சுவாமின்னு போய் காரணம் என்னைக்குமே நான் குரு போகலாம். குரு கிட்ட போய் கேட்டான். அவர் சொன்னார், இதானாப்பா நான் இங்க உட்கார்ந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலை இல்லை, அருள் இல்லாருக்கு அவுலை இல்லை. ஆகையினால உனக்கு எல்லாம் தேவையான அதிகாரம் பொருள் எல்லாம். இதெல்லாம் காரணம் யார்? மகாமாயான்னு இருக்கக்கூடிய இந்த சண்டியா சாதாரணமாக இல்லை. மகாமாயா விஷ்ணு மாயா பெருமாளையே மயக்கப்பட்டவர் இல்லையா? உலகத்தை காக்க போது பெருமாள மதுரையோட 5000 வந்து சண்டை போட்டாராம் பெருமாள். சக்கரபாணி அவர் காலத்திலே வந்து 5000 வந்து சண்டை போடுற முடியவே வரல. சண்டை போட்டவன் அசுரன் கேட்கிறான், எல்லாரும் தேவதைதான் வர கேட்பான். இந்த முதல் அத்தியாயத்தை என்ன பண்றான்? உங்க சண்டை போட்டு என்னால முடியல, கடவுளே பெருமாள் உனக்கு என்ன வேணும்? நான் கேட்டான், அசுரன் கேட்டான். அவர் சொன்ன எனக்கு என்னப்பா, என் கையால நீ மறையணும். அதானே என்னடா இது வாயை கொடுத்து மாட்டேன். சரி, அப்ப எங்கேயுமே தண்ணி இல்லாத இடத்துல நீ என்ன வச்சு சமாளம் பண்ணணும். உலகம் பூரா தண்ணியா இருக்கு. உலகத்துல எங்க பார்த்தாலும் கடல் தான். தன்னை போல வேற ஒன்று தெரியும். பெருமாள் பார்த்தா மாயினால் அவனை எடுத்து தான் மணி மேல போட்டு சொன்னான் மதுசூதனன். அப்படி கையில மாறின்னு பேரு. இங்க பெருமாள் மதுசூதனன் சமாளம் பண்ணாரா, துர்கா சமாளம் பண்ணாரா? கேள்வி. ரெண்டு பேருக்கும் இவன் மது கைகள பெருமாளை மதுசூதனன்றோம், கைகபாரின்றோம். யாருங்க இவதான்? அவர்தான். அவரே விஷ்ணு. உலகத்தை காப்பாற்றும் போது துர்கா தான் விஷ்ணுவா. சரி, அது சித்தாந்தம் வேண்டாம். இப்ப
துர்க்கை. இவ இல்லைன்னா பெருமாள் ஜெயிச்சிருக்க முடியாது. துர்க்கை இல்லைன்னா எப்படி இருக்காளா? யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா. நேற்று முதல் நிமிஷம் வரைக்கும் இருந்தவன் இப்ப திடீர்னு புத்தி மாறிட்டான். புத்தி எப்படி மாறிட்டு இதோட சண்டை போடுறத கேட்கல கொடுத்துட்டு சமாதானமா போயிடலாமா? பெருமாளை வாங்க என்ன பண்ண இப்படி கேட்க வச்சவ யாருன்னா துர்கா சண்டி. ஹரியினுடைய கண்ணிலிருந்து விலகினா அசுரனுக்கு அந்த புத்தியை கொடுத்தா. அது போல ராமாயணத்துல கும்பகர்ணன் என்ன போய் கேட்க போனா தேவர்களே இல்லாத தன்மை வேணும்னு பிரம்மா கிட்ட போய் வரம் கேட்க போனான். பிரம்மாவுடைய மனைவி இந்த சரஸ்வதி சும்மா இருப்பாளா? என்ன அயோக்கியத்தனமான எண்ணமா இருக்கு. சில பேருக்கு நல்ல வாழ்க்கை மனசுல ஒண்ணு வார்த்தையில ஒண்ணு செயல்ல ஒண்ணா மூணுத்துலயும் ஒன்னாரு. கெட்டவனுக்கு மூணு விதமா இருக்கு. மனசுல ஒண்ணு நினைப்பான், வாயில ஒண்ணு சொல்லுவான், செய்ய இவன் சரஸ்வதிக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் நாட்டுக்குள்ள போனான். அவன் நாட்டை விரட்டி விட்டான். நிர்தேவத்வே சயா நித்ராம் கும்பகர்ணோ வருண்யம். நிர்தேவன்னு கேட்க போனா நித்ரேவன்னு போட்டான். இருந்தால சொல்றதுக்கு பதிலா நித்ரான்னு சொல்லு. சரஸ்வதி பண்ண வேலை உலகத்தையே காப்பாத்திட்டா, தேவரையும் காப்பாத்திட்டா, அவனை தூங்க பண்ணிட்டான். 6 மாசம் ஒரு வருஷம் தூங்கிட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன்? அம்பாள் தான் ஞான வடிவமாக புத்தி ஸ்வரூபமாக நம்மிடையே இருந்து நம்மை இயக்குகின்றாள். அவள் இல்லாமல் அணுவும் அசைவதில்லை. அப்பேற்பட்டதான அந்த தேவியை நாம் ஞானத்தை கொடுக்கிற போது காளியும் சில காளி போது அவனுடைய பாதத்தடியில ரத்த பீஜனுடைய சரீரம் இருக்கும். 3 தலையெல்லாம் இருக்கும் சில காளி கோயில். அதெல்லாம் இந்த ரத்த பீஜன் அந்த சுப்பனுடைய கலை. இப்படியெல்லாம் காளி காலத்தில் வந்து காப்பவள் காளி, காருண்ய விக்கிரகா காளி, மகாலட்சுமி. லட்சுமின்னா நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் லட்சுமி. அதோட வேதம் 108 லட்சுமி. அதோட உபநிஷதம் நம்ம எல்லாம் அட்டலட்சுமின்னு சொல்லிடுறோம். 108 லட்சுமி. நம்ம எதெல்லாம் வேணும்னு கேட்கறோமோ எல்லாம் லட்சுமி தான். புகழ் வேணும்னா கீர்த்தி லட்சுமி, உணவு வேணும்னா அன்னலட்சுமி. இதெல்லாம் அட்டலட்சுமியில இல்லைன்னா எல்லாம் லட்சுமி தான். அந்த லட்சுமியை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சண்டி. சண்டிகா பரமேஸ்வரி. அவளை சுத்தி 8 சண்டிகை இருக்கா. உக்ரச்சண்டா பிரச்சண்டா சண்டோக்ரா சண்டநாயிகா சண்டா சண்டவதி சைவ சண்டரூபாதி சண்டிகா ஆதி சக்தி அட்டாபி சததம் பரிவேஷ்டிதாம். இப்படி இவா 8 பேரும் கூடி இருந்து அம்பாள் மகாகாளி மகால். இன்றைய தினம் மகா சரஸ்வதி. வேதத்துல மேகா சூக்தமே ஒண்ணு. சரஸ்வதினா எழுத்து. மக்ராணாம் மாத்ருகா தேவி ஞானானாம் ஞானரூபிணி. ஞான வடிவமாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. சாரஸ்வதம்னு பேர். சரஸ்னா அந்த மனசாகிற குளம். அந்த மான சரோவரத்தில் கூடுற தாமரை பிரம்மதேவனுடைய பிரம்மஸ்வரூபி சிவபெருமானுடைய சகோதரி இந்த சரஸ்வதி. எப்படி இருக்காளா? வாக்குரூபமா இருக்கா. வேதம் புகழ் நமோ வாசேயாசோ விதாயாசா முதிதா நமோ வாசே மா வாக்தேவியே உனக்கு வணக்கம். வேதம் புகழ். சத்வாரி வாக் பரிவிதா பதானி தானி விது பிரம்மணா ஏமஹீஷினா புகாத்ரி நிதிதா மெங்கல்தி துரியம் வாசோ மனுஷ்யா வதந்தி. இந்த சரஸ்வதியுடைய மகிமை நமக்கு பேசாம இருக்கிற போது தான் தெரியும். நம்ம பேசிட்டு இருக்கிறதா நம்ம பேச்சோட அருமை தெரியும். நம்ம வாயிலிருந்து பேச்சு வெளியே வரணும்னா 4 கட்டத்தை தாண்டி வருதான். அடி வயிற்றிலிருந்து எழுத்து உண்டாகுது. பரா பஷ்யந்தி மத்தியமான 3 உடம்புக்குள்ளேயே கழுத்தை தாண்டி வந்தால்தான் வைகரின்னு பேர். வைகரின்னா
வாணி. அவ எப்படி இருக்கா? வாணிம் பூர்ண நிஜாகரோஜ்வலமுகி கற்பூர குந்த பிரபா சந்திரார்த்தங்கித மஸ்தகாம் நிஜகரி சம்பிரதி மாதராத் வீணாம் அக்ககுணம் சுதாட்ய கலசம் வித்யாம் சதுங்கஸ்தனி தீர்க்கைராபரணை விபூஷிதம் ஹம்சாதிருடாம் பதே. இந்த ஞான சரஸ்வதி கையில தட்சிணாமூர்த்தியை போல புஸ்தகத்தை வச்சிருக்கா. பால அற்புத சுந்தரி கையில புஸ்தகத்தை வச்சிருக்கா. தட்சிணாமூர்த்தி புஸ்தகத்தை வச்சிருக்கா. ஹயக்ரீவர் பிரம்மா புஸ்தகத்துக்கு அவ்வளவு எந்த புஸ்தகம் இருக்கோ அதுல தெய்வம் இருக்கு. புஸ்தகத்துல காப்படக்கூடாது, புஸ்தகத்தை மரியாதையா வச்சுக்கணும், புஸ்தகத்துக்கு ஆசனம் வச்சு வைக்கணும். ஒரு கையில மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கிற அகமாலையை வச்சுருக்கா. இன்னொரு கையில நமக்கெல்லாம் மரணம் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய அமிர்த குண்டத்தை வச்சிருக்கா. ஒரு கையில நம்மளெல்லாம் சுண்டி இழுத்து ஒடுத்திருந்த அந்த தந்தி வீணையை வச்சிருந்து மீட்டி நாதம் அப்பேற்பட்டதான பிரம்ம சுரூபிணியாக இருக்கக்கூடியவர் இந்த சரஸ்வதி மேகா தேவி. அவளுக்கு பேர் மேகாந்து. நம்ம என்ன பண்ணுவோம்? மேகையா வாங்கணும்னு சொல்றோம். மேகன்னா என்ன அர்த்தம்னா மேகாவி. ரொம்ப சிறந்த மெய்யறி. எது மெய்யறிவு, எது பொய்யறிவு? இந்த உலகத்தில் இந்த கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொய்யறிவு. கண்ணுக்கு தெரியாதது எது? உயிர், கடவுள், இந்த ஆத்மா. இதெல்லாம் மெய். அதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டையும். இப்ப இந்த நம்பர்களெல்லாம் சொல்றாங்க, எனக்கு பொருள் தெரியலையே, எனக்கு எப்படி இந்த பயன் கிடைக்கும் கவலைப்படுறேன். அம்பாளுடைய பேரை சொன்னாலே 5ல் 2 பழுதில்லைன்னு சொல்லுவோம். 5 எழுத்து குரு மூலமா மந்திரம். அம்பாளுக்கு நவாட்சரி உபதேசம் ஆகலைன்னா பரவாயில்லை. அப்ப என்ன சொல்றது? 2 எழுத்து சொல்லு. தேவி தேவி தேவின்னு சொல்லு. துர்கா துர்கா துர்கான்னு சொல்லு. காளி காளி தேவி மாற்றி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மகே கஜந்தோ. ஹே துர்கே, உன்னை நினைச்சாலே போதும், உன் பேரை சொன்ன ஆதி ஜாதி மனத்துயரம் உடல் துயரம் நோய் நொடி எல்லாத்தையும் போய்க்கிறத, எதிரிட்டு ஏற்படக்கூடிய பயத்தை போய்க்கிறத, தாரித்ய துக்க பயாரிணி கார்கோதன்யா. உன்னைக்காக வேற யார் இருக்கா? துளசி சரணமேகா. நீ ஒருத்திதான் சரணம் என்று அடையக்கூடியவள் அப்படின்னு சொல்லு. அந்த வகையில அந்த அந்த எழுத்து உபதேசம் இல்லைன்னாலும் அம்பாள் பேர் சொன்னான். அவ ஒருத்திக்கு தான் மகாதேவிக்கு. எத்தனையோ ஹோமம் பார்க்கலாம். கணக்கு ஹோமம், நகர ஹோமம், இந்த சண்டி ஹோமம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலாம். பல ஜென்மாவில் சுத்தம் பண்ணியிருந்தாலும் இதை கண்டு இந்த மந்திரத்தை கேட்கணும். வந்தமா அவசரமா சொல்லி ஓடிடும். இந்த புராண மந்திரத்தை கேட்காது. அம்பாள் சொல்றா, அவ வாக்காது சுத்தம் ஹரதி பாபானி. இதை எங்க ஓடப்படுகிறதோ அங்க நான் நிச்சயம் நிற்பேன். இந்த கோவில நிச்சயம் எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ எந்த வடிவத்திலேயோ இருந்து அவ நம்மளை பார்த்துருக்கோம். எக்கை கட்டியதே சமயம் நித்தியமாயதனே மமா சாநித்தியம் தக்கமே ஸ்ரீகம். அங்க நான் இருக்கிறேன். இந்த கேட்டாலே பாவம் போயிட்டு வந்துருக்கோம். அப்பேற்பட்டதான் நீங்க மந்திரம் இருக்க, அது நெருப்பு மாதிரி. காலை கேட்டாலே பலனை கொடுக்கும். நெருப்பு என்ன பண்ணும்? அடிச்சவன் என்பது விசாரணை தொட்டாலும் சுடும். சின்ன குழந்தை தவிர்த்து போய் சொன்ன குழந்தை எல்லாம் சுடாம விட குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது இயல்பு. கடவுள் அது போல எல்லாருக்கும் கருணை சமமா. நாம் பக்குவத்தில் இருந்தா அது நம்மளை காப்பாடும்.
இந்த யாகத்துக்கு தான் மகாயாக கமாராத்யா. இந்த யாகத்துக்கு தான் மகாயாகம்னு பேரு. நவகோடி சக்தி சகிதா 9 கோடி சக்திகள் இந்த கூடி இருக்கா. நம்ம பண்ற பூஜையும் அன்ன சாதத்து பலியையும் ஏற்று நமக்கு பயனாகுது. அதனால இந்த சண்டி ஹோமம் மகாயா. இந்த சண்டி ஹோமத்துல பூஜை பண்ற இந்த தேவிக்கு தான் மகாதேவின்னு பேர். மற்றவங்களுக்குலாம் இந்திரனுடைய தேவிக்கு இந்திராணின்னு பேர், சூரியனுடைய தேவிக்கு உஷாதேவின்னு பேர், எல்லாருக்கும் தேவிக்கு தான் பேர். இவ ஒருத்திக்கு தான் மகாதேவி. அது எப்படி வந்தது? அவ சிவா. நமோ தேவி மகாதேவி, நமோ தேவி. இத சொன்னாலே போதும், மந்திரமா நமோ தேவி நமோ தேவி நமோ தேவி. நமோ தேவி மகாதேவி. இது 4 மகாதேவி. அதுவும் இல்ல 3 சிவாயை. சிவாயை நம சிவாயை 5 இதே சொல்லலாம். நமோ தேவி மகாதேவி சிவாயை சடகம் நம. எப்பயும் வணங்க, மறக்கக்கூடாது. எட்டாம் மறக்கே எழுமைக்கும் எம் பெருமானே உற்றாய் என்றுணரே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடிநாட்டு எட்டாம் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உண்டு. கனவுல மறக்காம நினைச்சா போதும். கனவுக்கு ஒரு பணி இருக்கு. தொழுவார் தீர்த்தல் உள்ள கோயிலே சுந்தரமூர்த்தி. அதனால நம்ம அவரை நினைச்சா போதும், நம்மளை காப்பாற்ற அவ காப்பாற்றுவோம். நம்ம எதுவும் பயன் எதிர்பார்க்க. அப்படி சதகம் நம பிரகிருத்தியை. எதுவுமே இந்த உலகம் காரியம். மண்ணு குடம் உண்டாச்சுன்னா யாரோ ஒரு புயலம் தயாரிச்சிருக்கார். இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கா. எல்லாம் இந்த அப்பாட்டுலேருந்து வந்ததுதான். அம்மா இல்லாம குழந்தை இருக்குன்னா ஆகாயத்திலேருந்து குதிச்சிருக்கா. தாய் இல்லாம யாராவது இருக்குமா? நம்ம பிரகிருத்தியை. இயற்கை வடிவத்தில் அம்பாள் தான் அம்மாவா இருக்கா. நம்ம பிரகிருத்தியை பத்ராளி. பத்ரகாளி அதான் நம பிரகிருதி பத்ராளி. நியதா பிரணதா ஸ்மகான். நியதி தத்துவமாக இருக்கா. அவன் செய்த வினையை அவனால அனுபவிக்கும்படி பண்றான். அம்மா இருக்காரு, ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அந்த குழந்தைக்கு மருந்து வரும். இன்னொரு குழந்தை ஓடி வருவான் விளையாடி, அவனுக்கு திருப்பண்ட ரத்த தூக்கி கொடுப்பான். என்ன அம்மாவுக்கு விரோதமா? இவனுக்கு நோய் என்ன போனா அவனுக்கு உடம்பு தெரிஞ்சுவான். 2 பேருக்கும் நல்லதான் நினைக்கிறா. கொடுக்கறத ஒருத்தவங்க மருந்து கொடுக்குறா, ஒருத்தவங்க கட்டணம். அது போல யாருக்கு எதை கொடுக்கணுமோ நம்மளுக்கு தெரியும். அவனவன் செய்த வினையின் பயனை அவனவனுக்கு கூட்டி வைக்கணும். இந்த நியதி தத்துவமாக அம்பாள் இருக்கிறான். காலம் நியதின்னு 2. இந்த 2 தத்துவம் இல்லைன்னா உலகத்துல பெரிய ஆகும். ஒருத்தவன் பயிரிட்டு இருந்தாங்கன்னா பயிரிடாத அந்த நேரத்து நெல்லெல்லாம் அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? நான் விளைச்சேன், நான் பயிர் பண்ணேன், நெல்லெல்லாம் யாரோ அனுப்பிட்டு போறாங்க. அப்ப ராஜா அரச கட்டளை போட்டு என்ன பண்ணுவோம்? இது அவன் பயிரிட்டது, இந்த பணம் அவனுக்கு தான் போகணும். அது போல அம்பாள் என்ன பண்றா? நியந்திரி. நம்முடைய வினை பயன்களை நாம் அனுபவிக்கும்படி செய்து நமக்கு முக்தியை கொடுக்கலாம். நியதா பிரணதா ஸ்மகா. அப்படி நியதா வடிவத்தில் இருக்கக்கூடியவள். அவளை நாமெல்லாம் ஒன்று கூடி வணங்குவோம். எப்படி வணங்கணும்? இது போல தொழில் இருந்து ஒன்று இருந்து நினைவீங்கள். உந்தமக்கு ஊனம் இல்லை. கன்றிய காலமே காலால் கடிந்தான். அடியவர்காய் சென்று தொழுமீங்கள் நினைவீங்கள். தில்லையுள் சென்று தொழுமீங்கள் நினைவீங்கள். தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம் பெருமாட்டன் திருக்குறிப்பே. நம்ம என்ன பண்ணோம்? ஒன்று இருந்து கோயில வந்து இப்படி கூடி இருந்து கூட்டு வழிபாடாக அம்பாள். ஒன்று இருந்து நீங்கள் தொழுவீங்கள். அம்பாள் ஸ்தோத்திரத்தை எல்லாம் சொல்லுவோம், பேரெல்லாம் சொல்லுவோம். அப்படி பண்ணா என்ன ஆயிடும்? அம்பாள் பார்க்கலாம். இன்னைக்கு வந்தா நம்ம சண்டி ஆலயத்துக்கு வந்துருக்காங்களா, இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படி அருள் பண்ணுவோம். அம்பாள் குறிப்பிட்டிருக்கா, நோட்ஸ் வச்சிருக்கா. அப்படி
பாருங்க எவ்வளவு ஒரு அவன் அதை உபயோகப்படுத்திப்பான். கார் வாசல வச்சுட்டு இருந்தா காருக்காக நம்ம இல்லை, நம்ம போகும்போது அந்த காரில் இருக்கும். அதுபோல ஒவ்வொரு கோயிலையும் நிறைய சிலை, ஒவ்வொரு சிலையிலையும் நம்ம எந்த சிலையில வேணாலும் அருட்சக்தி வந்து நமக்கு அருளை கொடுக்கும். ஆனால் அங்கே இருக்கணும் ரேடியோன்னு ஒன்று இருந்தாலும் ஒலியை வாங்கி ரேடியோ வச்சுக்க வேண்டியது நம்ம ஒலியை பரப்போட அது இருக்கணும். அதுபோல நாம் அம்பாளுடைய அருளை பெறுவதற்கு தயாராக இருந்தோமே ஆனால் அம்பாளுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அம்பாளுடைய அருளையும் அம்பாளுடைய பெருளையும் பேசுவதற்கு நேரமே போராது. அம்பாளுடைய அருளினாலே யார் ஒருவர் உள்ள உருகி உகந்து சிவம் என்று நல்ல உருக வினை கெடும் நம்முடைய வினையெல்லாம் போயிட்டு கையை கொண்டு தேவாரத்தை அப்போ பெருமான் உறுதிப்பட சொல்றார், நீ உள்ள உருகி உகந்து வழிபாடு. அதனாலே எப்படி சொன்னோம், உடைத்தும் உள்ளியும் உள்ளத்துள்ளே உள் இழைத்தும் எந்தை பிரான் என்று ராப்பகல் அழைக்கும் அன்பினராய் அடியவர் பிழைக்கும் நீக்குவர் பேராளி. நம்ம அன்போடு பக்தி மார்க்கத்தில் உழைத்து அம்பாள் வழிபாடு பண்ணால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தடத்துறையாம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நல்லமில்லா இன்னும் தரும் நல்லன எல்லாம் தரும். ஒன்று இல்லை நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கு கனம் தரும். கனம்னா என்ன? பெருமை. இந்த பிறவி பெருமையை கனம் தரும். பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றது. பூனா பூன்னா தீர்வாரையும் பூர்வாரை என்ன நெருப்பு போய் பூன்னு சொல்றேன். நெருப்புக்கு மேல பூ இருக்குங்க. நெருப்பு நமக்கான ஒரு உதவி பண்ணுது. நெருப்பு மேல கால வச்சுட்டா சுட்டுடுமேனு பகவான் தாண்டி மேல ஒரு போர்வையை சொல்லி வச்சிருக்கார். அதான் நீர். அதுதான் நீருன்னு. இவங்க வேகமா போயிட்டோம்னா அந்த நெருப்பு சுடாது. அதுவே நின்று இருந்தாங்கன்னா கால சுடும். அந்த உடனே சுடாம வைக்கிறதுக்கு அந்த நெருப்புக்கு மேல நீர் பூத்த நெருப்பு. என்ன சொல்றோம்? நீர் பூத்த நெருப்பு. கும்பாபிஷேகம்னா என்ன? கும்பாபிஷேகம்னா என்ன? கும்பம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டா கும்பாபிஷேகமா? இதான் அடிக்கடி நடக்குது. சரி, கும்பாபிஷேகம் அபிஷேகம் பண்ணா கும்பாபிஷேகமா? அதுவும் தான் அடிக்கடி பண்றாங்க. கும்பாபிஷேகம்னா என்னன்னா தெரியும். கும்பம்னா சேர்க்கறதுன்னா ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கையை கூட்டினா கும்பம் வரும். 4 பேர் இருக்கோம், சேர்ந்துட்டா கும்பம்னு சொல்லுவோம். பல பேர் சேரத்துக்கு கும்பம் மேலான்னு சொல்லுவோம். கும்பங்கிற சொல்லுக்கு நம்ம தமிழ்லயே என்ன சொல்றோம்? சேர்ந்ததுன்னா இந்த கலசத்துல அம்பாவை சேர்த்து மந்திரத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த கலசத்துல இருக்கிற சக்தியை மூலஸ்தானத்துல உள்ள சிலையோட சேர்க்கிறது தான் கும்பாபிஷேகம். சரி, அப்ப அபிஷேகம் எதுக்கு பண்ணணும்னா ராஜாவை நிர்ணயம் பண்ணிட்டா போறோம். ஆனா ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாதான் கையெழுத்து போட்டா செய்ய முடியும். அதனால ராஜாவுக்கு என்ன பண்றோம்? ஒரு பட்டாபிஷேகம் பண்றோம். அது போல சேர்த்த பிறகு அந்த மந்திரித்த புனித நீரை அதுக்கு அபிஷேகம் பண்ணிடுறோம். பண்ணிட்ட உடனே அந்த சிலை பேச ஆரம்பிக்குது, நமக்கு அருள் தருது. ஆகவே ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ராஜாவாக ஆகிறதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா அந்த மனிதன் அதிகாரத்தை உடையவனாக ஆகிறானோ அது போல கோயிலும் சிலையும் இந்த கும்பாபிஷேகத்தால அருட்சக்தி அருள் தரும் ஆற்றலை பெறுது. சார்ஜ் பண்ணி அது போல இந்த மிகச்சிறந்த முறையில இந்த வேள்வி நல்ல அலுவலர்களை எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக இந்த சகோதரர்கள் மிக அழகாக ஆலய நிர்வாகிகள் சிறப்பான ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலயத்திலே பணிபுரிகின்ற அத்துணை அர்ச்சக பெருமக்களுக்கும் அத்துணை பூஜாரி பெருமக்களுக்கும் அத்துணை சேவார்த்திகளுக்கும் இந்த நகர வாழ் மக்களுக்கும் அம்பிகையினுடைய திருவருளினாலே விரும்பிய பயன்களெல்லாம் விரைவில் கிட்ட வேண்டுமாக இந்த தருணத்திலே அம்பாளின் திருவடியிலே விண்ணப்பத்தை வைத்து அடியேனையும் ஒரு பொருட்டாக அழைத்து என்னை ஈடுபடுத்தி அன்பு உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வ மங்களா தயோசம் ஸ்மரணா பும்சாம் சர்வதோ